நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபீஸ். அதில் முதல்ல மசாலா பூரி, சன்னா மசாலா. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம், ரவை 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி பொடி, உப்பு, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கணும்னா, சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இது ஓரளவுக்கு செமி சாஃப்ட் மாதிரி இருக்கணும் டோ. ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா பூரி ரொம்ப உப்பி வராது. அதனால் நம்ம அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் பூரி டோ மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தேய்க்கிறது கூட நம்ம ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம், மாவு தூவி தான் நம்ம தேய்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது அந்த பதம்ங்கிறது நமக்கு தெரியும். அதாவது அந்த மாவோட பதம் ரொம்ப சாஃப்டாக போயிடாது. நீங்கள் ஒரே அடியாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருந்த போதும் இது வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிருவோம் 15 நிமிஷம். இதுக்கப்புறமா திரும்ப ஒரு நிமிஷம் பசைஞ்சிட்டு இதை ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே ஆயிலில் போயிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லைனா இதை பேக் பண்ணலாம். ஏர் ஃப்ரையரில் கூட நம்ம இதை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆயில் வேணாம் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் ஆயிலில் போட்டுட்டு நம்ம அப்படியே அமுத்தி விடணும். நல்லா சூடான எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா அந்த பூரி உப்பி வராது. நீங்கள் சூடே இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ஸோ நல்லா 2 பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு அந்த கிறிஸ்பியாகவே இருக்கும், சொதன்னு ஆகிடாது. ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணிக்காது. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அது ஃப்ரை ஆகும்போதே லைட்டாக அமுத்தி விடுங்க, அப்போ தான் நல்லா உப்பி வரும். ஷேப் கரெக்டாக வேணும்னா ஏதாவது பாட்டிலோட மூடி வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதையும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டாவது இதையும் நம்ம எடுத்துடலாம், ரெண்டாவது பொரியும். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ செகண்ட் எப்படி பர்ஃபெக்ட் சர்க்கிள் பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது மாதிரி ஷார்ப்பான மூடி எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆயிலில் போட்டு இது எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்லா உப்பி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே செகண்டும் நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு சிம்பிளான ஷைடிஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா சன்னா மசாலா, அதாவது கொண்டைக்கடலையில் பண்ணக்கூடிய ஒரு கிரேவின்னு சொல்லலாம். யூஸ்வலாக இதுக்கு பொட்டேட்டோ மசாலா பண்ணுவாங்க. ஸோ ஹெல்த்தியர் வெர்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டைக்கடலை சேர்த்து ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம், இல்லைனா ஒரு 8 மணி நேரம் ஊறினா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறி இருக்கணும். ஸோ ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதை நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கணும். ஸோ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பும் இதிலே தான் போட போகிறோம். டீ டிகாஷன் எடுத்துக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, பே லீஃப் இதெல்லாம் போட்டு ஒரு 4-5 விசில் விடலாம். இல்லைனா இது எந்த அளவுக்கு குக் ஆகுமோ ஒரு 5 விசில் விட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். அதில் இருக்கிற மசாலாவையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை போடுவோம். இதுவும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம முந்திரி போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஸோ இப்போ வெந்துட்டுருக்கு.
இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சுன்னா நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோட பேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஆறணும் இன்னும். இப்போ ஆறிடுச்சு. நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஒரு பியூரி மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வணக்கியும் அரைக்கலாம், கம்மியாக அரைக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா வணக்கி வச்ச, அதாவது குக் பண்ண அந்த சிக் பீஸ் வந்து இதில் போடுறேன். கொண்டக்கடலையை போட்டதுக்கப்புறமா வந்து நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் இதில் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ கரம் மசாலா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கசூரி மேத்தியும் நான் போட்டிருக்கேன் இப்போவே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளி விழுது அது இதில் போட போகிறோம். போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இதோடு சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா ஜென்டலாக நம்ம மசிச்சு விட்டுருவோம். ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தனித்தனியாக இருக்காது, அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து நீங்கள் மஷ்ரூம் போடலாம், இல்லை கடைசியாக வந்து பன்னீரை வந்து வதக்கி போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே வந்து ப்ரோட்டீன் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. நான் 10 நிமிஷம் இதை வந்து நான் கொதிக்க விட போகிறேன். ஸோ அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் கரம் மசாலா, மஞ்சள் மிளகாய் தூள்லாம் போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் மசிச்சு விட போகிறேன். மூடி ஒரு 5 நிமிஷம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு சனா மசாலா. இது பூரிக்கு நல்லாயிருக்கும், ரைஸ், சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் ஃபைனலாக போட்டது வந்து கசூரி மேத்தி, நீங்கள் வந்து கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். ஸோ இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னா southindianfoods.inங்கிற வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய கோதுமை ரொட்டி. கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது. அதுக்கு கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். ஸோ தேவையான பொருட்கள் நமக்கு முட்டைக்கோஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் கேரட், கேப்சிகம் இதெல்லாமே கூட போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. எந்த ஒரு டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ நமக்கு ஃபேட்டுங்கிறதுக்கே நமக்கு இடம் கிடையாது. நான் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன், கேரட் போடுறேன். இதுக்கப்புறம் கியூமின், கர்டு, அது தயிரும் ஜீரகம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் புளிச்ச தயிர் இருந்தாலும் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணி ஊற்றிட்டு ஒரு சாஃப்டான ஸ்டிக்கி டோ மாதிரி கொண்டு வர போகிறோம். நமக்கு இது சப்பாத்தி டோ மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஸ்டிக்கான டோ மாதிரி நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகுனா, நம்ம அப்படியே வந்து அந்த அயன் தவா மேலேயோ இல்லை நான்ஸ்டிக் தவா மேலேயோ நம்ம அப்படியே வந்து நம்ம தட்டி அதுக்கப்புறம் ரொட்டி செய்ய போகிறோம். ஸோ இது யூஸ்வலாக இது வந்து கிராமத்தில் பண்ணுவாங்க. நான் ராகிலேயும் இந்த ரொட்டி போட்டிருக்கேன், கம்புலேயும் போட்டிருக்கேன், சோளத்துலேயும் போட்டிருக்கேன். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க க்ரியேட்டிவ் வேர்ல்டில். கொஞ்சம் ஒற்றை மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய பதம் அப்படின்னாலாம் வந்து இதுக்கு தேவையில்லை. நீங்கள் வாழலையும் வச்சு தட்டி நல்லா தின்னாக தட்டி அதுக்கப்புறம் தோசைக்கல்லையும் போடலாம். டைரெக்டாக தோசை தவா மேலே டைரெக்டாக நீங்கள் தட்டிடலாம். ஒரு 10 நிமிஷம் நான் விட்டுறேன், இல்லை இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ நான் தோசை தவா சூடு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பால் எடுத்துக்கிறோம். ஒரு பால் சைஸ், ஒரு பெரிய கையளவு எண்ணெய் ஊற்றிட்டு தடவி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கையை வந்து தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப ரவுண்டாக வராது. நீங்கள் அப்பப்போ அப்படியே வந்து ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு கை சுடலை. ஸோ இது வந்து தட்டும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா வாழலையிலையோ இல்லை பட்டர் ஷீட்லேயோ போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தட்டிடணும். ஒரு 3 நிமிஷம் ஒவ்வொரு பக்கம் நல்லா வேகிற மாதிரி நீங்கள் மூடி வச்சு கூட பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 பக்கம் சைடுமே ஒரு 3 நிமிஷம் போட்டு நம்ம எடுத்துடணும். ஒவ்வொரு சைடுமே கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2வது வந்து எப்படி ரொட்டி செய்கிறதுன்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ரைஸில் கூட பண்ணலாம், அரிசி மாவில் கூட பண்ணலாம்.
ஸோ இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், இல்லை அப்படின்னா டொமேட்டோ சாஸோட கூட கொடுக்கலாம். இல்லை தேங்காய் சட்னியே அவங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அப்படியே கூட கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து நான் ஆயில் வந்து ரொம்ப ஊற்றலை, ஒவ்வொரு டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட ஊற்றிக்கலாம். ஸோ இதுவுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் southindianfoods.in வெப்சைட்டில் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரவா பிரியாணி. அதாவது குழந்தைகளுக்கு ரவா உப்புமாவாக கொடுக்குறத விட இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது டின்னராகவும் சாப்பிட்லாம். மிக்சியில் இஞ்சி பூண்டு எப்பவும் போல் எல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ரவையை வந்து 2 கப் ரவையை எடுத்துகிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம பிரியாணிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைக்கும் போது தான் இந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ரவையை வறுத்துட்டோம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம். அதுக்கப்புறம் வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுக்கப்புறம் கேரட், பச்சை மிளகாய். ஸோ உங்களுக்கு எந்த வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், இல்லை க்ரீன் பீஸ் போட்டுக்கலாம், அதாவது க்ரீன் பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டுட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் போடுறேன். அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வணக்கணும். ஸோ இது வணக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி கூட ஒரு 2 தக்காளி நம்ம இதில் போட்டுக்கலாம். அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நல்லா ஃபைனாக சாப் பண்ணது 2 தக்காளி இதை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். இது நல்லா சாஃப்டாகணும். ஸோ அப்படின்னா தான் வந்து அந்த ரவை உப்புமா வந்து ரவை புலாவ் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நம்ம 2 கப் ரவை போட்டோன்னா 6 கப் தண்ணி ஊற்றி ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அப்படியே கையில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இல்லைன்னா ஒன்று கெட்டியாகிடும், இல்லை அப்படின்னா வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். ஸோ 6 கப் கரெக்டாக இருக்கும். 1க்கு 3ங்கிற ரேஷியோவில் நீங்கள் போடுங்க. இது கொதிக்கணும். இதை கொதிக்கும்போது கொதிக்க போடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ண ரவி இதில் போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இதே மெத்தட் தான் கோதுமை ரவை உப்புமாவுக்கும் அதுக்கப்புறம் சேமியாவுக்கும். ஸோ போட்டோன்னே நம்ம அதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கிளற வேணாம். இதுலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்க தண்ணியெல்லாம். அதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். இப்போவே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த ரவா புலாவ், ரவா பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இது டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே கொத்தமல்லி வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கொத்தமல்லி நம்ம அரைச்சிருக்கோம். புதினா வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கையில் எடுக்கும்போதே ஒட்டாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகி ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டொமேட்டோ ஆனியன் சட்னி, அதுக்கு உளுந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவல் இதெல்லாம் போட்டு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். அதாவது என்னென்னா ஃப்ளஃபியாக நல்லா ஃபைனாக ஸ்மூத்தான பேட்டர் நமக்கு தேவை. ஸோ அது மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம முழு ராகி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம யூஸ் பண்ண போகிறது ராகி மாவு. ஸோ 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுடலாம். அதாவது புளிக்க விடணும். ஒரு 6 மணி நேரம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா புளிச்சிடும். பேட்டரில் லம்ஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. ராகி மாவுங்கிறதுனால சீக்கிரமாகவே புளிச்சிடும். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிச்சதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஊத்தாப்பம் வந்து நல்லா வரும். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம முதல்ல பெருசாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுற பெரிய ஊத்தாப்பம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்பாஞ்சியான ராகி ஊத்தாப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, திருப்பி போட்டாலும் ஓகே.
இதுக்கப்புறம் மீடியம் சைஸில் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறம் மினி ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், அது நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது மேலே நெய்யோ இல்லை ஆயிலோ ஊற்றிக்கலாம். ஸோ மூடி வச்சு குக் பண்ணுங்கள். திருப்பி போட்டு நம்ம திரும்ப வேக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் 2 சைடுமே நமக்கு ஊத்தப்பம் ரெடி ஆகும். ஸோ இதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊத்தப்பம். இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஆனியன் சட்னியோட ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம முழு ராகியும் நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். சேம் வந்து 1 கப் எடுத்துட்டிங்கன்னா 1/4 கப் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். அவளும் ஒரு 1/4 கப் போட்டுட்டா ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ இதுக்கு வந்து சட்னி பண்ண போகிறோம். நம்ம டொமேட்டோ ஆனியன் சட்னி. இது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, வரமிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கொத்தமல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து ராகி ஊற்றத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.